ஹலோ, இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க எடுத்துகிட்டு வந்திருக்க ரெசிபி வந்து அரைச்சி விட்ட சாம்பார். இந்த சாம்பாரை வந்து நீங்கள் இட்லி, பொங்கல், ரைஸ், தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நான் இதில் வந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கான ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதைகளை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி விதைகள் வந்து கலர் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் இதை கொஞ்சம் வறுத்துக்கிறேன். இப்போ மெஷர்மெண்ட் ஸ்பூனில் டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதில் 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 2 டீஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து கருகாமல் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்போட கலர் கொஞ்சம் மாறினோன்னா 1 டீஸ்பூன் முழு மிளகு எடுத்துக்கிறேன். 3 சிவப்பு மிளகாயை இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மிளகாய்களோட எண்ணிக்கையை வந்து கூடவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, இந்த 2 பருப்பையும் நல்லா தண்ணி வச்சு கழுவிட்டு 3 கப்பு தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகம், ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி முழுசாகவே இருக்கட்டும். 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், இதெல்லாம் சேர்த்து குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இப்போ கருவேப்பிலை இலைகளை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கின தக்காளியும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வந்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கிறேன். இது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே கடைசியாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஆனியன் தக்காளியெலாம் வந்து ஆறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். சூடாக போட்டு மிக்சியில் அரைக்க முடியாது. இப்போ இது நல்லா ஆறின பிறகு இதை மிக்சியில் போட்டு இதை வந்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு காய்கறின்னு பார்த்தா என்ன காய்கறி வேணால் சேர்க்கலாம். நான் இங்கே வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் எடுத்துருக்கேன். கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் கூட எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலை இலைகளை போட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ பெரிய வெங்காயம் இருக்கனால அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ முருங்கைக்காய், கேரட் இது ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதக்கினோடனே கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் எப்பயுமே வந்து கடைசியாக சேர்க்கணும். சேர்க்கும் போது மட்டும்தான் அதை கட் பண்ணணும். இல்லை முன்னாடியே கட் பண்ணி வைக்கிறீங்கன்னா அது தண்ணியில் ஆட் பண்ணி வைக்கணும். இப்போ பருப்பு வந்துருச்சு. பருப்புகளில் இருந்த தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே ஒரு தக்காளி வந்து அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி வந்து இந்த சாம்பாரோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஏற்கனவே 3 மிளகாய் வந்து வறுத்து அரைக்கிறதுல போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிக்சிலையும் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோட கலர் வந்து மாறி ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி வர ஸ்டேஜில் பருப்பை வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன். இப்போ நான் வதக்கின பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மொத்தமே 1 கப்பு தான் பருப்பு போட்டிருக்கோம். பட் இதில் வந்து ஒரு 7 to 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சாம்பார் கொதித்து வரும்போது காய்கறிகள்லாம் வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். புளி ஊற்றினதுக்கப்புறமா சாம்பார் நல்லா கொதித்து வரும்போது அதில் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு சாம்பாரை இறக்கிடலாம். இந்த சாம்பார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபன் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.